என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க நண்பர்களே சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னாக்கா 27/3/2026 ஒரு அவசர செய்தி தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு வந்து மத்திய அரசுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் லாக்டவுன் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரளா, தமிழ்நாடு, குஜராத், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் இந்த மாதிரி 5 மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கிறதுனால என்னத்துக்கு லாக்டவுன் போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பு பத்திக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில. இதன் அடிப்படையில வந்து லாக்டவுன் எவ்வளவு நாள் நீடிக்கும், இந்த லாக்டவுன்னால என்ன பிரச்சனை வரும், நமக்கு இந்த லாக்டவுன் எதற்காக அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ் வைக்கிறேங்க. அன்புக்குரிய சொந்தங்களே, தமிழ் மக்களே, இப்ப தமிழ்நாட்டுல வந்து அவசரமா இந்த லாக்டவுன் ஏன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தாக்கா, மேற்கு ஆசியாவில் நடக்கக்கூடிய போர், இந்த ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நடக்கிறதுனால ஹெர்முஸ் கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வரதுல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசு ஒரு 3 மாசத்துக்கான கையிருப்பு பெட்ரோல் டீசல் இருக்குன்னு சொன்னாலும் இப்ப தமிழ்நாட்டுக்கு பற்றாக்குறை இருக்கிறதுனால கேஸ் தட்டுப்பாடு அங்கங்க நிலவிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ தேர்தல் நேரத்துல இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வரும். ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, கொரோனா காலகட்டத்தில் ஃபுல்லே லாக்டவுன் ஆச்சு 1.5 வருஷம். இப்போ வாரத்துல 3 நாள் லாக்டவுன் போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமா அந்த செய்தியை வந்து வெளியுறவு மட்டத்துல வேர்ல்டு அளவுல பாப்புலரா இதை பேசி முடிவு பண்ணிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நைட்டு 12 மணிக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாரு. கேரளா, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க போக முடியாது டெல்லிக்கு. அதனால ஒரு 2 நாள் லாக்டவுன் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வாரத்துல 3 to 4 நாள் வந்து வெளியே நம்ம போக முடியாது. கடத்தொரு எதுவுமே கிடைக்காது. பால் மட்டும் கிடைக்கும், பார்மசி மட்டும் திறந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுமக்களே, உங்களுக்கான அத்தியாவசிய தேவையான பொருட்களை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த லாக்டவுன் தற்காலிகமானதான். ஒரு 3 மாசம் இந்த தேவை இருக்கும். அதனால வங்கி சேவைகளும் பாதிக்கப்படும், கடைகள் எதுவுமே இருக்காது, ரோட்ல பஸ் எதுவுமே போகாது. சொந்த விஷயங்களுக்காக ஏதாவது போகணும்னு சொன்னாக்கா இ பாஸ் வாங்கணும் இல்லையா, அந்த இ பாஸ் நடைமுறை இப்ப கொண்டுட்டு வர போறாங்க. எங்களுடைய ஒரு அவசர சூழ்நிலையை தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு அவசரமான சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நம்ம அவசரப்பட்டுறாதீங்க, பயந்துடாதீங்க, நல்லதே நடக்கும் கண்டிப்பா. அதனால வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி, ஞாயிறு, திங்களுக்குள்ள இந்த லாக்டவுன் அறிவிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தெரிவிச்சிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. சோ மத்திய அரசு தீவிரமா முடிவு பண்ணிட்டாங்க. ஆல் இந்தியா அளவுல இப்ப தமிழ்நாடுக்கு நமக்கு நைட்டு வந்திருக்கிற அடிப்படையில டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணிக்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நன்றி. அது மட்டும் நான் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல புதிய சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.